Importance of poetry in the age of science and technology. Shelley believed that poetry and by extension art in general revealed the beauty and order of things in the universe, and that without the artist's imagination, mankind would fail to appreciate the small things in life. He also offered up his essay to fact of validation, meaning whatever slings and arrows they may suffer is not in vain, that their efforts actually mean something. A defense of poetry was eventually published with some edits by John Hunt, posthumously by Shelley's wife Mary Shelley in 1840. Poetry, Expression of the Imagination, published in 1840, 2 volumes. Reason is the principle of analysis. The immediate impulse that prompted Shelley to write us A Defense of Poetry was Peacock's attack on it, contained in his 4 Ages. Peacock says that a poet is semi-barbarian in a civilized community. Peacock calls the Romantic Age as the Brass Age. Poets are unacknowledged legislators of the world. Shelley's greatness lies in his ideas. Shelley compares man like Aeolian lyre. Drama is the best literary form than other. Shelley says, a poet is a nightingale who sits in darkness and sings to cheer its own solitude with sweet sounds. Poetry lifts the veil from the hidden beauty of the world and makes familiar objects as if they were not familiar. Shelley. Poet is the personally to be the happiest, the best, the wisest, and most illustration of men. Narration beautiful and truth. Peacock classified 4 ages. Golden Age, Shakespeare. Silver Age, Dryden and Pope. Brass, Bronze, Iron Age. The medieval age was the age of darkness. Dante, morning star of the Renaissance, leader of the poets and humanities. Homer, first epic poet. Dante, second epic poet. Poetry இட் இஸ் அ கிராண்ட் வெல்கம் டு யூ. ஏன்னா அவங்க இன்னைக்கு உங்களை வெல்கம் பண்ணாமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கிளாஸை. ஸோ அகெயின் ஐ வெல்கம் யூ டு தி சாரா கோச்சிங் சென்டர். ஸோ நம்முடைய இந்த பகுதியில் இன்னைக்கு மேக்ஸிமம் 3rd யூனிட்ல என்ன தேவையோ சின்னதாக நம்ம ஐகான்ஸ் வச்சு முடிச்சிடலாம். இதை முடிச்சதுக்கு பிறகு நாளைக்கு நம்ம வந்து 4th யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுவோம். சரிங்களா? நம்ம இதை தொடர்ந்து மட்டும் கிளாஸஸை மட்டும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்னைக்கு மேக்ஸிமம் ஒரு 10 மணி வரைக்கும் நம்ம கிளாஸ் இருக்கும். 10-10:30 மணி வரைக்கும் கிளாஸ் இருக்கும். கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி உள்ள வாங்க. தேங்க்யூ. ஏன்னா நமக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம டார்கெட் வந்து 23ஆம் தேதி நம்ம கிளாஸை முடிக்கிற மாதிரி டார்கெட் வச்சுருக்கோம். கொஞ்சம் சாட்டர்டே சண்டேஸ்லாம் கிளாஸஸ் வந்து ஒரு 4 மணி நேரம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருக்கோம். ஏன்னா செய்கிறத நல்லா கரெக்டாக செய்யணும்னு நினைக்கிற கோச்சிங் சென்டர். ஓகேங்களா? ரைட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்த கிளாஸஸ் போட்டுட்டோம். டிஇடிக்கு கிளாஸ் போட்டிருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் கொஞ்சம் ஸ்பெஷலாக வந்து டெஸ்ட்டுக்கு மட்டும் கிளாஸ் போட்டிருக்கோம். அதை பின்னாடி பேசிக்குவோம். ஓகே. இந்த டிஃபென்ஸ் ஆஃப் போய்ட்ரி இஸ் அ ரெஸ்பான்ஸ் டு ஹிஸ் ஃப்ரெண்ட் தாமஸ் லவ் பீகாக். அவர் எழுதின ஒர்க் என்ன அப்படிங்கிற த 4 Ages ஆஃப் போய்ட்ரி. எப்போ சார் இது எழுதினாரு அப்படிங்கிறீங்கன்னா இட் வாஸ் ஆக்சுவலி ரிட்டர்ன் இன் 1821. இதுக்கான ஒரு ரெஸ்பான்ஸை தான் இவர் பண்றாரு. ரைட். இவர் இந்த 4 Ages ஆஃப் போய்ட்ரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அவருடைய காலகட்டங்களில் அந்த மாடர்ன் ஏஜ்ல சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வளர்ந்த ஒரு காலம். அதனாலதான் பாத்தீங்கன்னா அவர் நிறைய இடத்துல என்ன பண்ணணும், அந்த போய்ட்டை வந்து அட்டாக் பண்ணியிருப்பாரு. அதை பொறுக்க மாட்டாம தான் இவர் வந்து இதுக்கு வந்து ஒரு பதில் எழுதுறாரு. பட் பீயிங் எ ஃப்ரெண்டு, ஒரு நல்ல நண்பனா இருந்தனால பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்றாரு, அப்ப பப்ளிஷ் பண்ணல. சரி, அப்ப இவர் எங்க பப்ளிஷ் பண்ணணும்னு நினைச்சாருன்னா he intended to publish in literary miscellaneous.
அதிலே ப்ரமோட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. திடீர்னு அப்புறம் என்ன பண்றாருன்னா வேணாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு. அவர் 1840 இது யார் பப்ளிஷ் பண்றாங்கன்னா மேரி ஷெல்லி அவருடைய மனைவி வந்து பப்ளிஷ் பண்றாங்க 18 years after his death. 18 வருஷத்துக்கு பிறகு அவங்க வந்து பப்ளிஷ் பண்றாங்க. சரி, இப்ப இதுல நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் இப்ப ரீட்லாம் தெளிவா பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? poetry is an expression of imagination. இது வந்து 2 வால்யூமா பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே நம்ம ஸ்டடி பாயிண்ட்ஸ்ல எல்லார் கையிலையும் இருக்கு. சரிங்களா? இந்த பாயிண்ட்ஸ் இல்லாம எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்றேன். அதை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க. ஏன்னா தேவையில்லாம நம்ம டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஒரே ஒரு வார்த்தை நான் இங்கே கொடுக்கல, அதை நோட் பண்ணிங்க. poetry reflects the world like mirror. நோட் பண்ணிக்க சார். பாருங்க, ஷெல்லியுடைய ஸ்டேட்மெண்ட்ல நீங்க வந்து சிலது யோசிக்கணும். poetry வந்து பாத்தீங்கன்னா இஸ் கம்பேர்ட் டு மிரர். poetry இஸ் கம்பேர்ட் டு மிரர். ஓகேங்களா? அடுத்து, poetry can make the world richer and more beautiful. இப்போ பாருங்க சார், அவருடைய அடுத்த வார்த்தை பாருங்க. poetry என்ன பண்ணும்? ரிச்சர் ஆக்கும், மோர் பியூட்டிஃபுல் ஆக்கும். உலகத்தை என்ன பண்ணும்? பியூட்டிஃபுல் ஆக்கும். இதெல்லாம் வந்து ஷெல்லியுடைய வேர்ட்ஸ். ஓகேங்களா? ரைட். அடுத்து, he is making an argument. ஒரு இடத்துல மட்டும் பாத்தீங்கன்னா இவருடைய இமேஜினேஷன் ரொம்ப தெளிவா இருக்கும். எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, he makes an argument about the fall of Rome and establishment of Christianity. ரோமுடைய வீழ்ச்சியும் கிறிஸ்டியானிட்டியுடைய ஆரம்பத்தையும் ரொம்ப தெளிவா சொல்றாரு. இட் வாஸ் த poet. அப்ப இந்த இடைப்பட்ட விஷயங்களை யார் காப்பாத்தினாங்க அப்படின்னு கேட்டா, இட் வாஸ் த poet. It was the poet who saved the world from ruin and anarchy. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். மேனர் அண்ட் ரிலிஜன் என்ற ஒரு வார்த்தையை வந்து இவர் வந்து நிறைய சொல்லுவார். சரி, the defense of poetry was the first great defense of poetry as an art form. இது ஒரு ஆர்ட் ஃபார்மா கொடுத்தவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முத இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல பார்த்தீங்கன்னா சார் பிலிப் சிட்னி. சார் ஞாபகம் இருக்கா? சார் பிலிப் சிட்னியுடைய டிஃபென்ஸ் ஆஃப் poetry என்னன்னு யாராவது சொல்ல முடியுமா? வாட் இஸ் த ஆக்சுவல் நேம் ஆஃப் இட்? apology, very good. Apology of poetry. An apology of poetry. நோட் பண்ணிங்க. An apology of poetry. எந்த இயர்ல பப்ளிஷ் பண்ணாங்க சொல்ல முடியுமா? 1580. நோட் பண்ணிங்க, டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். 1580. சரிங்களா? அதுக்கு க்ளோஸா இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டிஃபென்ஸ் ரொமான்டிக் பீரியட்ல என்ன அப்படின்னு கேட்டா, அது பிபி ஷெல்லியுடைய டிஃபென்ஸ் ஆஃப் poetry. டிஃபென்ஸ் ஆஃப் poetry. ஓகேங்களா? இதான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ரைட். இந்த டிஃபென்ஸ் ஆஃப் poetry-ய ஒரு கிரிட்டிக் ஒருத்தரே அனாலிசிஸ் பண்றாரு. யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது இஸ் ஹச் இல்ல அதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்காருமா, ஏதாவது சொல்ல முடியுமா? It is M.H. Abrams. ABRAMS Abrams. இது வந்து ஏற்கனவே டிஆர்பியில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அவருடைய அனாலிசிஸ் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, the mirror and the lamp. சார் நோட் பண்ணிக்க சார். பாத்தீங்கன்னா இந்த ரொமான்டிக் பாய்ஸை பத்தி பெருசா அனாலிசிஸ் பண்ணதுன்னா M.H. Abrams. அவருடைய ஒர்க் பாத்தீங்கன்னா the mirror and the lamp. LAMP. லேம்ப்னா விளக்குன்னு அர்த்தம். mirror and the lamp. சரிங்களா? இது ஏற்கனவே உள்ள ஒரு டிஆர்பி கொஸ்டின். ஸோ மறந்துடாம இதை நோட் பண்ணிக்க. இது என்ன பண்ணுவார்னா, ரொமான்டிக் தியரி அண்ட் கிரிட்டிக்கல் ட்ரெடிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியதை பண்ணுவார். இதை பண்ணும்பொழுது அதில் தான் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவார்னா, டிஃபென்ஸ் ஆஃப் poetry பற்றி டிஸ்கஸ் பண்ணுவார். சரிங்களா? ஓகே. கிரிட்டிக்ஸ், நிறைய கிரிட்டிக்ஸ். இந்த எஸ்ஏ வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, he has made a tour with classical and medieval poets. நோட் பண்ணிக்கங்க. கிரிட்டிக்கோட இது பாத்தீங்கன்னா, he has made a tour. இந்த எஸ்ஏ பத்தி ஒரு கமெண்ட் அடிக்கிறார். it is a tour of classical and medieval poets. it's a classical and medieval poets. ஓகேங்களா? ரைட். அதுக்கு அடுத்து பாருங்க, he is just talking about what we call defending about imagination. இந்த இமேஜினேஷன் இவர் மட்டும் பேச மாட்டார், வேற யார் பேசிக்கா சொல்ல முடியுமா?
Can anybody say? The imagination பத்தி வெரி குட். கீட்ஸ் பேசியிருக்காரு. அவரை காட்டில் இன்னொருத்தர் பேசியிருக்காரு. யார் பேசியிருக்காரு? எஸ்டி கால்ரி பயோகிராஃபியா அண்ட் லிட்ரேரியா. சரி, இந்த எஸ்ஏ இது மட்டும் தனியா பப்ளிஷ் பண்ணாங்களா? இப்படி ஒரு டிஆர்பி கொஸ்டின் வந்துச்சு. A defense of poetry, was it published alone or it was published with any other work? What is the name of the work? சொல்ல முடியுமா யாராவது? சார் கொஞ்சம் படிச்சவங்க, ஒரு முறைக்கு 2 முறை 3 முறை படிச்சவங்க சொல்லலாம் சார். அதில் நீங்க நிச்சயமா அதை தெரிஞ்சிருக்கணும். மேரி ஷெல்லி பப்ளிஷ் பண்ணும்போது இது என்ன பண்ணாங்கன்னா, she published with a defense of poetry and other essays. அது விட்டு போன எஸ்ஏஸ் எல்லாம் இவங்க எடுத்து என்ன பண்ணாங்க. அதுல தான் டிஃபென்ஸ் ஆஃப் போயிட்ரி ஒன்று. ஆஃப் லவ், ஆன் லவ், ஃபியூச்சர் ஸ்டேட், இப்பெல்லாம் நிறைய இருக்கு. அதுல ஒன்று தான் நம்ம பார்க்கக்கூடிய டிஃபென்ஸ் ஆஃப் போயிட்ரி. அதில் உள்ள கடைசி ஒர்க்கு தான் டிஃபென்ஸ் ஆஃப் போயிட்ரி. டிஃபென்ஸ் ஆஃப் போயிட்ரி இஸ் அ கிரிட்டிக்கல் ஒர்க். நல்லா நோட் பண்ணிக்க. இட் இஸ் அ கிரிட்டிக்கல் ஒர்க் ஆர் இட் இஸ் அ கிரிட்டிசிசம். சரி, இதுல நிறைய விஷயங்களை நீங்க பார்க்கலாம். த மேன் இன் சொசைட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க பார்க்கலாம். மேன் ஆஃப் சொசைட்டி பத்தி பேசுறாரு. அடுத்து, poetry in a good sense may be defined as an expression of imagination. பாருங்க அவருடைய வேர்டிங்க பாருங்க. Poetry in general sense is an expression of imagination. நோட் பண்ணிக்கங்க. அடுத்து அவரே இன்னொரு கமெண்ட் பண்றாரு. Poetry is a connote, CONNAT connote. இது ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல இருந்து எடுக்கிறது சார். Connote with the origin of man. ஒண்ணு இல்ல, it is having connection from the man's birth. Man is an instrument. ஒரே வார்த்தை சொல்ற, man is an instrument of his external and internal drives. அதனால என்ன பண்ணானா, he is making an ever change comparison with the alien layer. நோட் பண்ணிக்கோங்க. இந்த மேனை எதோட கம்பேர் பண்ணுவார்னா, இதே விஷயத்த நீங்க ஓட்டு வெஸ்ட்வின்ல பார்க்கலாம். இங்கேயே அது சொல்றாரு. டிஃபென்ஸ் ஆஃப் போயிட்ரில சொல்றாரு. இஸ் கம்பேரிங் மேன் வித் ஏலியோன், AEOLIAN லயர், ஃப்ளூட்டோட கம்பேர் பண்றாரு. எப்படி விண்டு போய் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகுதோ அது மாதிரி இஸ் ஜஸ்ட் மேக்கிங் எ கம்பேரிசன். சரி, அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, he is talking about the so-called poet's language. The poet language பத்தி பேசுறாரு. என்ன சார் poet's language அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, the poet language is the author of music, dance, architecture, painting அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. And they are the institutors of law, and they are founders of civil society. They are the inventors of law and art of life, and the teachers. Beautiful and true அப்படின்னு சொல்றாரு. எல்லாருமே எப்படி இருப்பாங்கன்னா, பியூட்டிஃபுல் அண்ட் ட்ரூ. இவங்கெல்லாம் தெரியாத உலகம் என்ன, இவங்களோட இன்விசிபிள் வேர்ல்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, அப்பதான் சொல்றாரு, இன்விசிபிள் வேர்ல்ட் இஸ் ரிலிஜன். நோட் பண்ணிக்கோங்க சார். இன்விசிபிள் வேர்ல்டு, இவங்களுடைய இன்விசிபிள் வேர்ல்டு ரிலிஜன். அதனால சொல்லுவாங்க, எங்க சயின்ஸ் நிக்கிறதோ அங்க ரிலிஜன் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் டிஃபென்ஸ் ஆஃப் போயிட்ரி. அப்பதான் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் ரிலிஜன்ஸ் பத்தி அவரு பேசுவார். அப்ப அவர் பேசிட்டே வரும்போது, he talks about language, he talks about communication, he talks about the sound of thought. ஆதிலட்சுமி உள்ள இருக்கீங்களா? ஆதிலட்சுமி, ஓகே. அம்மா இதே லிங்க் தான், the same link. இல்ல சேம் லிங்க் தான். ஆதிலட்சுமி உன் நம்பர் மட்டும் கூட. சார் நான் எப்படியோ விட்டுட்டேன், எக்ஸ்ட்ரீம்லி சாரி. மேம் லைன்ல போனவங்க தான் சொல்லுப்பா. அது 93
6059. ஓகே, நான் கனெக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே பார்க்க வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த டிஃபென்ஸில் நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காரு. இந்த பப்ளிகேஷன் இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே சொல்லிட்டு இருப்பாரு. டான்ஸ்னா என்ன, ஸ்கல்ப்சர்னா என்ன, பர்ஃபார்மிங் ஆர்ட்னா என்ன, ஃபிலிம், ஃபோட்டோகிராஃபி எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காரு. இது பூராமே என்ன சொல்லுவாங்கன்னா, இட் இஸ் அன் ஏஸ்தட்டிசம் என்று சொல்லுவார். இந்த ஏஸ்தட்டிசத்தை ஆரம்பிச்சது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒன்லி ஷெல்லி. சவுண்டை பத்தி பேசும்போது he is connecting the sound with the curse of Babel. 9th யூனிட்ல நீங்க பார்க்கலாம். பேபிள், BABLE, பேபிள், டவர் ஆஃப் பேபிள் என்று பார்க்கலாம். இந்த லாங்குவேஜ் எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்ற விஷயத்தை நீங்க பார்க்கலாம். சரிங்களா? அப்பார்ட் ஃப்ரம் தட், இந்த poetry எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ் மிங்கிளிங் வித் த டிலைட். இட் இஸ் மிங்கிளிங் வித் த டிலைட். அடுத்து பாத்தீங்கன்னா, poet is a nightingale. நல்லா பாத்துங்க, poetingale. இந்த poet என்ன சொல்றாரு பாருங்க, poet is a nightingale. நோட் பண்ணிக்க சார். poet is a nightingale அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, it is PB Shelley. அடுத்து, he is comparing to a poems. ஒரு Greek poem கம்பேர் பண்றாரு. யாருடைய poemனா, he compares the poem of Homer. நோட் பண்ணிக்கங்க, இதெல்லாம் வந்து TRP கொஸ்டின் only TRP கொஸ்டின் மட்டும் தான் சொல்றேன். is comparing the poetry of Homer. அவ்வளவுதான். இது வேற யாருன்னா கிரீஸ். அவ்வளவுதான். அடுத்து, it talks about the heroes for the truth and beautiful friendship, patriotism. இத பத்தி கொஞ்சம் பேசுவார். எப்படி அவர் கீட்ஸ மனசுல வச்சுக்கிட்டு அவர் பேசுறாரு. அவர் பேசக்கூடியவர் யார் என்று கேட்டா அச்சிலஸ். நோட் பண்ணிக்கங்க, யாரை பத்தி பேசுறாரு பாருங்க. It talks about the, அதனாலதான் it talks about the classical and medieval poets என்று சொல்லுவார். அந்த கிளாசிக்கல்ல வரவங்க தான் அச்சிலஸ், ஹெக்டர். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா யுலிசஸ். யுலிசஸ்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆள். இந்த ட்ரோஜன் வார்ல வந்து பெரிய ஆள். I will follow the knowledge like sinking star. ஆல்ஃபிரட் லார்டு டென்னிசன் சொல்லுவார். To strive and seek. இந்த வார்த்தையை ரொம்ப அருமையா சொல்லுவார். அப்ப பாருங்க, இந்த இடத்துல யுலிசஸ் பத்தி பேசுறாங்க. இவங்க எல்லாத்தையும் எதுக்காக பேசுறாங்கன்னா, இஸ் டாக்கிங் ஃபார் த ட்ரூத் அண்ட் பியூட்டி ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக பேசுறாங்க, ஹியூமன் கேரக்டருக்காக பேசுறாங்க. சரியா? இது பூராமே நீங்க எக்ஸ்ட்ரா பார்க்க வேண்டிய பாயிண்ட்ஸ். சார், அந்த 4 பாயிண்ட்ஸ் இருக்கு, அந்த 4 டிஃபரன்ஸ் இருக்கு, அவர் என்னெல்லாம் சொல்றாரு அப்படின்னு சொல்ற விஷயம்லாம் பார்க்கலாம். நீங்க அது பூராமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோட்ஸ்ல வந்து ரொம்ப பக்காவா இருக்கு. அவர் யாரை பத்தி சொல்றாரு என்னன்னு சொல்லலாம். அப்பதான் அவர் என்ன சொல்றாருன்னா, ஹோமர் வந்து என்ன சொல்றாரு, ஃபர்ஸ்ட் எபிக் poet அப்படின்னு சொல்றாரு. டான்டேவை செகண்ட் எபிக் poet அப்படின்னு சொல்றாரு. மீட்டர் இஸ் எசென்ஷியல் இன் poetry, பட் ரிதம் இஸ் இன்டிஸ்பென்சபிள் அப்படின்னு சொல்றாரு. poetry provides wisdom சொல்றாரு. poetry provides delight அப்படின்னு சொல்றாரு. ஷெல்லி ஹேட் டிக்டாடிசம் அந்த ஸ்டைல வந்து நான் ஹேட் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அதுல பீகாக்ல வந்து பாத்தீங்கன்னா, பீகாக்ஸ் நைட்மேர் அபே. Shelley has been portrayed as a skythrop. SEYTHROP. பாருங்க, ஈகிள்ஸ் வியூல நம்முடைய சாரா கோச்சிங் மெட்டீரியல் வந்து ரொம்ப தெளிவா இருக்கும். ஸோ ஐ ஹவ் given you all the points. இதை உட்காந்து எழுதிட்டு இருக்காதீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, டிஃபரன்ஸ் ஆஃப் poetry வந்து பாத்தீங்கன்னா ரிப்ளை ஃபார் த 4 ages ஆஃப் poetry. என்னென்ன சார் 4 ages? மேல பாருங்க, அந்த பாயிண்ட்ஸ் இருக்கும். கோல்டன் ஏஜ் ஷேக்ஸ்பியருக்கு என்ன பேர் சொன்னாங்க? ஹொமேரிக் அப்படின்னு சொன்னாங்க. சில்வர் ஏஜ் டிரைடன் அண்ட் போப். அப்ப என்ன சொன்னாங்கன்னா, இட் இஸ் கம்பேர்ட் டு விஜிலியன் ஏஜ். இந்த டிரைடனையும் போப்பையும் எந்த ஏஜோட கம்பேர் பண்ணாங்க? விஜிலியன் ஏஜ். அடுத்தது பிரான்ஸ் ஏஜ். பிரான்ஸ் யார் அப்படிங்கன்னா ரொமான்டிக் ஏஜ். இட் இஸ் கம்பேர்ட் டு நோமிக், NONNIC, நோமிக் ஏஜ். பாருங்க, அடுத்து பாருங்க, அயன் ஏஜ் அப்படின்னு சொன்னாரு. இட் இஸ் செமி பேபாரிக் அப்படின்னு சொன்னாரு. இதெல்லாம் கேட்டவனதான் இதை வந்து அவர் மனசுக்கு குன்றி போய் நிறைய விஷயங்கள் சொன்னார். அப்பதான் ஷேக்ஸ்பியர் ஒரு இடத்துல சொல்றாரு, ஷேக்ஸ்பியர் had a poor opinion of tragedy.
He did not rate comedy high because of his impatient with the actual. ரொம்ப impatient ஆனதுனால அவர் வந்து அதை கண்டுக்கவே இல்லை. And he has a small reference. இந்த இதில் பார்த்தீங்கன்னா இஸ் மேக்கிங் a reference about the Shakespeare play King Lear. நோட் பண்ணிக்கங்க சார். இவர் ஒரே ஒரு ஷேக்ஸ்பியர் பிளேயை மட்டும் இந்த டிஃபென்ஸ் ஆஃப் பொயட்ரியில் சொல்றாரு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் கிங் லியர். நோட் பண்ணிக்கங்க. இது வந்து டிஆர்பியில் கேட்கலாம். The one and only play where he explained is பார்த்தீங்கன்னா அந்த டிராமாட்டிக் சர்க்கிள்காக சொல்லுவார். இட் இஸ் கிங் லியர். ஒரு ஈக்லிபிரியம், ரெஸ்டோரேஷன் ஆஃப் ஒரு ஈக்லிபிரியம். அதில் ஒரு லைன் இருக்கும். எத்தனை பேர் கிங் லியர் படிச்சிருக்கீங்க எனக்கு தெரியல. ஹவு 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 அந்த வேர்டு பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பொண்ணை வந்து கைக்குள்ள வச்சுப்பார். கையில் தூக்கிட்டு இறந்து போயிட்டாங்க. கிட்டத்தட்ட பாதி மெண்டல் ஆயிடும். அப்படியே இந்த பனியில் அப்படியே நடந்து போவான். பின்னாடி உள்ள அமைச்சர் பின்னாடி ஓடியாந்துக்கிட்டே இருப்பான். கேட்க மாட்டான். அந்த பிள்ளையை தூக்கிட்டு அப்படியே ஓடுவான். செத்த போன பிள்ளையை தூக்கி அப்பதான் சொல்லுவான் ஹவு 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 ஹவுன்னா. அப்பதான் உண்மையை தெரியும். வாழ்க்கையினுடைய அக்ரிமெண்ட், அந்த டிஸ்அக்ரிமெண்ட், இந்த ரிலிஜியன் எல்லாமே மாஸ்க், ஃபேஸ் ஆஃப் மாஸ்க் என்று சொல்வார்கள். அன்னைக்கு தான் தெரியும். அந்த இது சொல்லும் போதுதான் இவர் கிங் லியரை பத்தி சொல்றாரு. ஜட்ஜ்மெண்ட் என்று சொல்வார்கள். மாடர்ன் யூரோப்பியன் டிராமா என்று கூட அதை சொல்வார். அடுத்து பார்த்தீங்கன்னா இட் டாக்ஸ் அபவுட் ஈடிபஸ். அதுக்கடுத்து கெமோனியன், அகோமியன், அகோமியன் சொல்லுவாங்க. AGAMEMNON, அகோமியன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட் டாக்ஸ் ஃபார் தி பொயட்ரி growth. அந்த பொயட்ரியுடைய மிகப்பெரிய ஒரு விஷயத்துக்காக பேசுவாங்க. ட்ராஜடி பிகம்ஸ் அ கோல்ட் இமிட்டேஷன். பாருங்க, அந்த ட்ராஜடி என்ன சொல்லுவாருன்னா ஒரு இடத்துல he says it is a cold imitation of the form of great masterpiece of antiquities. எல்லாரும் ட்ராஜடி வந்து அப்படி 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 அப்படின்னு தான் சொல்றாங்க. பட் என்னை பொறுத்தவரைக்கும் இட் இஸ் அ கோல்ட் இமிட்டேஷன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுதான் வந்து அவருடைய மிகப்பெரிய ஒரு ஒர்க். அடுத்து பொயட்ரி இஸ் அ ஸ்வார்ட் ஆஃப் லைட்னிங். நோட் பண்ணிங்க சார். பாருங்க பொயட்ரியை பத்தி எவ்வளவு சொல்றா இருப்பாங்க. இட் இஸ் அ ஸ்வார்ட் ஆஃப் லைட்னிங். அப்படி ஜக 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 ஜகன்னு மின்னும். இட் இஸ் அ ஸ்வார்ட் ஆஃப் லைட்னிங். ஓகே, ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பொயட்ரி இஸ் அ மிரர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த பொயட்ரி இஸ் ரிச்சர் அண்ட் மோர் பியூட்டிஃபுல் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? அண்ட் இஸ் ஜஸ்ட் கம்பேரிங் த பொயட் ஹோமர். ஹோமர் இஸ் த ஃபர்ஸ்ட் எபிக் என்று சொல்லியிருக்காரு. ரைட்டுங்களா? இஸ் ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் த சிவில் வார். அடுத்து இதுல என்ன சார் பேசுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்க, நீங்க பார்க்கலாம். இ டாக்ஸ் அபவுட் த சிவில் வார். சிவில் வார் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவில் வார் எதனுடைய பிரச்சனை இருந்துச்சுன்னா ஏஷியாவுடைய பிரச்சனையா இருந்துச்சு. சிவில் வார் விச் இஸ் திஸ் கனெக்டட் வித் ஏஷியா. ரைட், இது மட்டும் போதும். ரொம்ப வளவலன்னு நம்ம உள்ள போக வேண்டாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா he talks about some of the persons like Ovid. Then he talks about the Christianity. அதில் பார்த்தீங்கன்னா he talks about the Christianity. ஒரு இடத்துல என்ன பண்றாரு, கிறிஸ்டியானிட்டியில வர்றாரு. ஏன் சார் கிறிஸ்டியானிட்டி பத்தி பேசுறாருன்னா, கிறிஸ்டியானிட்டியில ரொம்ப அருமையான ஒரு பொயட்ரி இருந்துச்சு. அதனால இவர் எப்படி நம்மள பிரான்ஸ் ஏஜ்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவப்பட்டு ஒரு வெளிக்கொண்டு வர்றாரு. அந்த வெளிக்கொண்டு வரும்போது தான் அந்த கிறிஸ்டியானிட்டியிலேருந்து அவர் பேசுறாரு. கிறிஸ்டியானிட்டியில பேசும்போது பார்த்தீங்கன்னா அந்த மேனர் அண்ட் ரிலீஜியன்ஸை பேசும்போது யாருடைய பொயட்ரியை பேசுறாருன்னா, இஸ் டாக்கிங் அபவுட் 4 people's poetry. ஒன் இஸ் மோசஸ். நோட் பண்ணிங்க சார். He talks about the poetry of Moses. He talks about the poetry of Job. Book of Job பார்த்தீங்களா, அதை பத்தி பேசுறாரு. Then he talks about David. He talks about David. ஓகேங்களா? அதுக்கு he talks about Solomon. Solomon சாங்ஸ்னே இருக்கு சார். இவங்களை பத்தி எல்லாமே பேசுவாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா he talks about the great effects of Jesus and his disciples. அவங்களுடைய பொயட்ரியை பத்தி அவர் பேசுவாரு. இஷாஷா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்னொரு வேர்டு இருக்கு, இஷாஷா. ISAIAH, இஷாஷா. இது மாதிரி நிறைய விஷயங்களை அவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டங்களில் பாத்தீங்கன்னா he talks about பிளாட்டோ. பிளாட்டோவுடைய இது சொல்லுவார். அப்போ பிளாட்டோ இது சொல்லும் போது தான் அவர் சொல்லுவாரு, அந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். The crow makes wings of the rocky wood. Good things of the day. எனக்கு சரியா தெரியல, இது மாதிரி உள்ள ஒரு good things of the day. The crow. அப்ப இங்க சொல்லக்கூடிய பேர்ட் என்ன? What is the bird which is actually mentioned in the defense of poetry? இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம் சார்.
அப்படி ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா the word mentioned here is crow. crow அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேர்டை தான் ஷெல்லி வந்து சொல்றாரு. ஓகேங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும், அமெரிக்க லிட்ரேச்சர்ல பாத்தீங்கன்னா எட்கர் ஆலன் போ அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தாரு. அவரு எந்த பேர்டமா சொன்னாங்க? Can anybody just say what is the என்ன பேர்டுமா? வெரி குட், வெரி குட். உண்மையிலே சூப்பர். The philosophy of composition of poetry. எதுக்கு சார் இப்ப இங்க சொல்றீங்க அப்படி கேட்டீங்கன்னா, இந்த பொயட்ரியை எப்படி உருவாக்குவது என்று மிக தெளிவாக பேசியவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, so really I have to appreciate எட்கர் ஆலன் போ. எட்கர் ஆலன் போ வந்து நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணாம இருக்கவே முடியாது. அவர் தான் பாத்தீங்கன்னா ஒருத்தர் சொல்லுவாரு, எத்தனை பேருக்கு அது தெரியும் தெரியல, it was a bleak December night. It was a bleak December night. There came a raven, tapping, tapping, tapping. Sits on the pallas and quoth nevermore. பாருங்க, ரொம்ப அருமையான ஒரு இது. The philosophy of composition of poetry. இப்போ அதான் சொல்லுவாங்க, the length of the poetry என்று சொல்லுவாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா he talks about the doctrines. He talks about the doctrines. Then he talks about the poetry of Dante. டான்டேவுடைய poetry பத்தி இவர் பேசுறாரு. நோட் பண்ணிக்க. he talks about the poetry of Dante. பாருங்க, இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின்ஸ், நீங்களாம் வந்து பார்த்துக்கணும். அடுத்து poetry. பிபி ஷெல்லி நோட் பண்ணிக்க, இது முக்கியமான பாயிண்ட். poetry is a record of poetry is the poetry is actually the record of ஒரே வார்த்தை. The poetry is the record of the best and happiest moment of the happiest of the best mind. So this is the thing which is actually just talking. So what is meant by poetry? அப்படின்னு சொல்லும்போது P.B. Shelley just gives a very great quotation. Poetry is the record of the best and happiest moment of the happiest and the best mind. இதுதான் அவர் சொல்லக்கூடிய விஷயம். நோட் பண்ணிக்கங்க சார். ஒரே வார்த்தை சிம்பிளா நோட் பண்ணிக்கங்க. இதுல உள்ள கீவேர்டு என்னன்னா ஹாப்பியஸ்ட் அண்ட் பெஸ்ட் மைண்ட் போட்டு பொயட்ரி அப்படின்னு சொல்லி போட்டுருங்க. ஏன்னா சிம்பிளா கீவேர்டை மட்டும் நோட் பண்ணிக்கங்க. ஹாப்பியா இருப்பாரு, அதான் ஷெல்லி. ஷெல்லி பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு பெரிய ஆணழகன். அதனாலதான் பார்த்தீங்கன்னா he was having a great grace. அவரோட கிரேஸே வந்து பார்த்தீங்கன்னா என்டையர்லி ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. You can just see how the grace was. And then he was just talking about the poet. The poet பத்தி அவர் சொல்வார் ஒரு இடத்துல, என்ன சொன்னா, he is the highest wisdom. அவங்க poet வந்து highest wisdom உடையவங்க. அவங்க ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய poem எப்படி இருக்கும் அப்படின்னா, it gives a pleasure, virtue and glory அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஃபைனலா coming to the conclusion, கடைசியா அது முடிவுக்கு வர்றார். சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, the last line of this defense என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, poets are the unacknowledged lectures of the world. பாருங்க, அவர் கடைசியா அவர் வந்து முடிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, the poets தான் யாரு அப்படின்னு கேட்டா, they are unacknowledged lectures of the world. சொல்ல இவங்க யாருமே ரெகனைஸ் பண்ண மாட்டாங்களே. அந்த ஆதங்கத்தை எங்க பார்க்கலாம்னா, ஓடு டு வெஸ்ட் விண்ட்ல பார்க்கலாம். ஓ லிஃப்ட் மீ as a leaf, a cloud, a wave, I fall upon the life and I bleed. எப்படி கொண்டாரு? This is called as a civilization of poetry என்று சொல்கிறார். The modern forms of manners and opinion of poetry அப்படின்னு சொல்றார். He says what is the difference? It is an institution of poetry அப்படின்னு சொல்றார். Impassionate conception respecting man and nature அப்படின்னு சொல்றார். அதான் poetry அப்படின்னு சொல்றார். அப்ப பாருங்க, அவருடைய ஆதங்கத்தை பூரா வெளியே கொண்டு வர்றாரு. அப்பதான் பாத்தீங்கன்னா அவர் ரெஸ்பான்ஸ், அந்த 4 ஏஜ் அவர் பிரிச்சவனே அவருக்கு அதுதான் வருத்தத்தை கொண்டு வருவாரு. he is making a defense of attempt என்று சொல்வார்கள். நோட் பண்ணிக்கங்க, இது என்ன சார் அப்படின்னா, it is a defense of attempt to idealize the modern form of romanticism சொல்லிட்டு கடைசியா சொல்வாரு, இவ்வளவுதான் நான் பேசுறேன், poetry யாருமே ரெகனைஸ் பண்றது இல்ல. poets are the unacknowledged lectures of the world அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாரு. Thanks a lot. We have just completed this poem, a defense of poetry. ஏற்கனவே நம்மளுடைய இதில் நான் நிறைய கொடுத்துருக்கேன். இப்போ அதை மீறி டெக்ஸ்டுவல்ல இருந்து அவன் எங்க வேணாலும் கொக்கி போடட்டும், டிஆர்பியில் எங்க வேணாலும் கொக்கி போட்டோம் சார், இவ்வளவுதான் சார்.
சார் இதில் நிறைய பேர் படிச்சவங்க இருப்பீங்க, குறைஞ்சபட்சம் ஒரு 3 முறை 4 முறை ரிவிஷன் பண்ணவங்களா இருப்பீங்க, நிறைய யூடியூப் ஒரிஜினல் டெக்ஸ்ட் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இஃப் I am right, or if the Sara Coaching Center is right, I hope that I have covered almost all important keywords for TRB. Yes or no? நிச்சயமா படிச்சவங்க ஒரு ரவுண்ட் 2 ரவுண்ட் முடிச்சவங்களா இருந்தாலும் சரி, புதுசா படிக்கிறவங்களுக்கு இது மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஒரு 10 யூடியூப் 20 யூடியூப்பை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கன்னா ஒரு லைவ் கிளாஸ் யாருமே பண்றது இல்லை சார் தமிழ்நாட்டுக்குள்ள. ஒரு 16,000 ரூபாய் 20,000 ரூபாய் கொடுத்தா கூட பாத்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு இவ்வளவு பாயிண்ட்ஸ் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. போவோம் நாங்க கூட நடத்திட்டு வந்துகிட்டே இருக்கோம். இந்த கிளாஸ்ல வந்து மேக்ஸிமம் வி ஆர் ஸ்பெண்டிங் த எனர்ஜி. எங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு கூகுள் ஃபார்ம் வந்து வாங்க சொல்லியிருக்காங்க சென்டர்ல இருந்து. ஸோ அது பூரா நீங்க கொஞ்சம் சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அடுத்தடுத்த இது வரும்போது உங்களுடைய ரிசல்ட் எங்களுக்கு தேவைப்படுது. ஓகேங்களா? நீங்க பூரா எங்களுடைய ரிசல்ட்ல இருக்கணும்னு இல்லை, நாங்கள் ஃபீல் பண்றோம். என்ன தேவையோ இன்ஸ்டிடியூஷன் சைட்ல இருந்து செய்யறதுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். ஓகேங்களா? சார் வேற ஏதாவது உங்களுக்கு வேணுமா? எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் சார், ஒரு சின்னதாக 5 மினிட்ஸ் பிரேக். அடுத்த டாபிக் போயிடலாம் சார். சார் அடுத்து பார்த்தீங்கன்னா, டோன்ட் வேஸ்ட் யுவர் கோல்டன் டைம் இன் நாவல்ஸ். எம்மா, உதரிங் ஹைட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து நான் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து யூடியூப்ல உங்களுக்கு கொடுத்துட்றேன். தேவையானதை பார்த்துங்க, அதில் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இதுக்கு அடுத்து பேக்கானுடைய எஸ்ஏஸ் பார்க்க போறோம். இது பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா மேக்ஸிமம் we will be completing this one, I think so. Modern literature 1798 ல இருந்து 1832 நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். நம்ம இது வரைக்கும் என்னென்ன கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் அப்படின்னா, இம்மார்டல் ஓட், டிண்டனபே, ஓட் டு டிசெக்ஷன், குபுலகான், ஓட் ஆன் கிருஷ்ணன், ஓட் டு ஆட்டம், ஓட் டு வெஸ்ட் விண்ட், அடுத்து புள்ளியோட புக் 1 பார்த்துட்டோம், அடனஸ் பார்த்துட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் ஆஃப் இலியா பார்க்கணும், பார்த்துக்கலாம். டோன்ட் வரி. ஃபர்ஸ்ட் அக்வைண்டன்ஸ் வித் போய்ட்ரி முடிச்சாச்சு, டிஃபென்ஸ் ஆஃப் போய்ட்ரி முடிச்சாச்சு, ப்ரிஃபேஸ் டு லிரிக்கல் பேலட் முடிச்சாச்சு. நம்ம பார்க்க வேண்டியது எம்மா உதரிங் ஹைட்ஸ். எம்மா உதரிங் ஹைட்ஸ் வந்து நீங்க வந்து ஆக்சுவலா யூடியூப்ல பாத்துக்கங்க, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சாரா கோச்சிங் சென்டர் மதுரை அப்படின்னு போடுங்க, வரும். சார் நாங்கள் ரொம்ப பெருசாலாம் நான் வந்து கமர்ஷியலாம் பண்ணல. யூடியூப் என்ன இருக்கோ அப்படியே தூக்கி போட்டுருக்கேன். பாத்தீங்களாமா? யாராவது என்ன கிளாஸ்ல எடுக்கணும்னா அதை அப்படியே அப்லோட் பண்ணி போட்டுட்டேன், அவ்வளவுதான். ஸோ அகேன் தேங்க்யூ. யாருக்காவது டெஸ்ட் மெட்டீரியல் வேணும்னு சொன்னா கொஞ்சம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க சார். தேங்க்யூ சார். கேன் வி என்டர் இன்டு பேக்கன் எஸ்எஸ்? சொல்லுங்கம்மா. சிட் இன் சேர். எப்பயுமே உட்கார மாட்டேன். என்னோட டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க எங்க கேட்டீங்கன்னா சொல்லுவேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு வர உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது பூரா உட்காந்து. ஆதிலட்சுமி லைன்ல இருக்கலாமா? காலங்கள்லாம் ஓடி போச்சுமா. இப்ப நீங்க பேசுறவங்க பாத்தீங்கன்னா ஷீ இஸ் பிடி டீச்சர், கொண்டோமன் ஸ்கூல்ல இருக்காங்க. போராடி தான் அவங்க எல்லாம் உள்ள போனாங்க. அவங்க பிடியா இருக்கிறதே சிரமப்படுறாங்கம்மா. நிறைய பேர் நீங்க எத்தனை பேர் இருக்கீங்கன்னு பாருங்க உள்ள. அவங்க கவர்மெண்ட்ல பிடி டீச்சரா இருக்காங்க. அதுக்கே அவங்கள நிறைய திட்டுவேன். நாங்கள ஒரு உண்மை தெரியுங்களா, நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை திட்டுறது இல்லை. இப்பெல்லாம் திட்டுறது இல்லைன்னா தப்பா திட்ட மாட்டேன். இப்பெல்லாம் நீங்க இல்ல உண்மை அதான். இப்ப எங்களுக்கு என்னன்னா, சாரா கோச்சிங் சென்டரை பொறுத்த வரைக்கும், வித்யஸ்ரீ கோச்சிங் சென்டரை பொறுத்த வரைக்கும் எங்கள்கிட்ட நாங்க வந்து ரொம்ப எங்க நேம் வெளியே போகாத காரணம் 2 காரணம். நாங்க பெருசா பணத்துக்கு ஆசைப்படல, அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஆசைப்படல. எங்கள்கிட்ட வந்து ஒரு பேட்ச் அப்படின்னு சொன்னா 15 பேருக்கு மேல போட மாட்டோம். டெட்னா பாத்தீங்கன்னா 40 பேர் போடுவோம், அவ்வளவுதான். இந்த 15 பேர்ல 9 பேருக்கு கம்மி இல்லாம அனுப்புவோம். எங்கள்கிட்ட 585 பேர் படிச்சிருக்காங்க இது வரைக்கும். எத்தனையோ கோச்சிங் சென்டர் இங்க இருக்கு தமிழ்நாடு ஃபுல்லா. ஐ டோன்ட் லைக் டு கம்பேர். எத்தனையோ கோச்சிங் சென்டர் இருக்கு. திருமுறை பக்கம்லாம் கோச்சிங் சென்டர் தான். பட் என்கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு 585 பேர். 585 ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருக்காங்க. 334 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. 7 பேர் ஸ்டேட் ரேங்க். அப்ப ஜஸ்ட் திங்க் ஓவர் த ஒர்க் ஆஃப் மை ஸ்டூடெண்ட்ஸ். சார் என்னுடைய ஒர்க்கு சொல்ல மாட்டேன்.
அதுதாம்மா, அந்த இனர்ஷியா குறையக்கூடாது. என்னுடைய வேகம் குறைஞ்சிருக்க ஆதிலட்சுமி, முடி மட்டும்தான் குறைஞ்சிருக்கு மண்டையில. இப்பயே அதான் இல்ல தம்பி, ஒரு லவ் ஆன் லாங்குவேஜ் அண்ட் லிட்ரேச்சர், ஒரு வெறித்தனம். எத்தனை ஸ்டூடெண்ட்ஸை நான் தள்ள முடியும், எத்தனை ஸ்டூடெண்ட்ஸை நான் வந்து உள்ள தள்ள முடியும்? ஏன்னா 15 பேர் எடுத்தாலும் 15 பேர் போகணும்னு இருப்பேன். ஒரு பையன் ஃபெயில் ஆனா அவன் அழுகுறானோ இல்லையா, நான் அழுவேன். I used to feel very much hard when the students are missing the mark. பாலிடெக்னிக்லாம் போன ட்ரிப் என்கிட்ட 19 பேர் படிச்சா 11 பேர் சிவி போனான். பட் பாருங்க, யாருக்குமே நிறைய பேருக்கு வேலை கிடைக்காம போயிடுச்சு. ரொம்ப கஷ்டம். இப்ப அந்த 11 பேரும் பாத்தீங்கன்னா திருப்பி இப்ப எத்தனை பேர் உள்ள வருவானே தெரியல. எனக்கு 3 பேர் 4 பேர் பாஸ் பண்ணா பெருசுன்னு சொல்ற மாதிரி ஆகி போச்சு. பிகாஸ் நான் பிஜிடிஆர்பியில் உட்காந்தேன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்தேன்னா பசங்க அப்படி சொல்றாங்க, சார் நீங்க என்னை பிடிச்சிருந்தீங்கன்னா சரியா இருக்கும். கஷ்டமா தான் இருந்துச்சு அந்த வேலை கேட்கணும். இப்பயும் பேய்ல வந்து ஒரு 30-35 பேர் இருக்கீங்க. டிஸ்கஷன் பண்ணுங்க. வேலை வேணும்னு நினைச்சா அதை வேற லெவல்ல இருக்கு சார். தூக்கம் சொல்றது கண்ணுக்கு வரக்கூடாது சார். நான் இப்ப என்னன்னா சமீபத்தில் கொஞ்சம் கண்ணாடி போடுறேன், அவ்வளவுதான். சமீபத்தில் அந்த பாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்க்குள்ள அப்பப்போ கொஞ்சம் கண்ணாடி போட்டு இப்போ கொஞ்சம் தொடர்ந்து கண்ணாடி போட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டு. ஏன்னா ஆன்லைன் டெக்னிக்கல் இதெல்லாம் உங்க பெரிய ஸ்ட்ராங் கிடையாது. நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. இப்போ ஒன்றும் இல்லை சார், நீங்கள் டிஃபென்ஸ் ஆஃப் பொயட்ரி எத்தனையோ பேர் படிச்சிருப்பீங்க. எத்தனை பேர் சார் நான் சொன்ன பாயிண்ட்ஸு உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சார்? நான் மெட்டீரியலில் கொடுத்துருக்கேன். ஏன்னா கிளாஸ் வந்தால் தான் சார் பண்ண முடியும். மெட்டீரியல் வந்து எல்லாமே கொடுக்க முடியாது. ஏன்னா அப்பப்போ அப்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ என்னுடைய ஏஜ் 52. ஐ எம் ரன்னிங் மை ஏஜ் 52, 51 ப்ளஸ். இப்போ என் கூட பார்த்தீங்கன்னா மை பார்ட்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஷீ இஸ் அ மேடம். அவங்களாம் எவ்வளோ தூரம் உழைப்பாங்கன்னு சொல்லிட்டு கேள்வி. இப்போ நான் எனக்கு பின்னாடி இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் மை பார்ட்னர் இஸ் ஆக்சுவலி பிஹைண்ட் மீ. பார்ட்னர் உங்க நேம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த இன்ஸ்டிடியூஷனே அவங்க தான். இட் இஸ் ஜஸ்ட் டெடிகேட்டட் டு பிகாஸ் ஆஃப் த ஹார்ட் ஒர்க். உங்களுக்கு அதான் சொன்னேன். ஒரு விமனா இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே நான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன், என்ன ரொம்ப ஜாலியாக இருந்து பேசியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் சென்டருக்கு வந்து அட்மிஷன் போடுறது வைக்கிறது, இதுக்கு மணி ஃப்ளோட்டேஷன். எனக்கு மணியை பற்றியே நான் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஈஸி. யாராவது கொஞ்சம் அப்படி சார் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா காசு வேணாம் போமா அப்படின்னு சொல்லிடுவேன். ஆனால் மேம்கிட்ட திட்டு வாங்கிட்டு இருப்பேன். அப்புறமேலு மொத்தத்துக்கு சேர்த்து வச்சு திட்டு வாங்க. நான் சொல்லி அவர் கொடுப்பா பாஸ் ஆயிடுச்சுன்னா நல்லது. ஏன்னா ஒரு மெட்டீரியல் கொடுக்குறோம், இந்த மெட்டீரியல்ல ஒரு மார்க் வருது அப்படின்னு சொன்னா கூட நீங்க வந்து ஜெயிச்சிடலாம் சார். இந்த 1 மார்க் 2 மார்க் 5 மார்க் தான் சார் ஒரு டிசைடிங் ஃபேக்டர். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸோடைய முடிவு எங்க இருக்குமா? 5 மார்க். நம்மள்ட்ட டைம் இல்லை. அதே மாதிரி ரொம்ப டீப்பா உட்காந்து படிச்சிருக்காதீங்க சார். நிறைய பேர் பாத்தீங்கன்னா எங்க ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா இது உங்களை தாண்டி என்கிட்ட ஒரு பேட்ச் இருக்கு. எத்தனை பேர் இந்த பேட்ச்குள்ள இருக்கீங்கன்னு தெரியல. இல்ல ஒரு 1-2 பேர் மட்டும்தான் அந்த பேட்ச்